சங்கீதா தரப்பிலிருந்து மீண்டும் ஒரு மனு வெளிவந்திருக்கு. விஜய் என்ன மிரட்டார். விஜய் அவர்கள் அவருடைய வீட்டில், நீலாங்கரி வீட்டில் சங்கீதாவை அனுமதிக்கிறது இல்லை, கை வச்சு அடிக்கிறாரு, என்ன டார்ச்சர் பண்றாரு. உன் மகளை விட்டு உன் மனைவியை விட்டுட்டு பெண்களை அவமதித்து விட்டு நீ மகளிர் தினம் கொண்டாடுற. நீ எவ்வளவு பெரிய சேட்டிஸ்டா பண்ணின. இவ்வளவு திமிரு உங்களுக்கு எங்கிருந்து வருது? அதுதான் இயக்குனர் அமீர் வேற கேட்டிருக்காரு. ஒரு ஹிட்லர் உருவாகி வருகிறாரா? என் மேல நீ வழக்கு போடுறியா? யாருங்கிறது நீ ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணி நான் ஒரே கார்ல இறங்குவேன், உன்னால என்ன செய்ய முடியும் என்கிற ஆணாதிக்க திமிரோடு அந்த ஜட்ஜு இதைத்தானே பாப்பார்ல. உன்னுடைய மனதுக்குள்ள என்ன நினைக்கிறார்? உன்னை பெரிய சூப்பர் மேனா நீ நினைக்கிறியா? யாரு வேணுமாலும் நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், எனக்கு என் பின்னாடி எத்தனையோ பெண்கள் வருவாங்க. ஏன்னா பல பேர் சொல்றாங்கல்ல, நாங்க தங்கச்சியா இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியா கூட இருப்போம்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு திருமணம் கடந்த பந்தத்துக்கான கட்சி அது. ஒரு அரசியலுக்கு அந்த பில்டப் பட்டு தான் காரணமா இருந்துச்சு. இன்றைக்கு அந்த இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. இனி சாதாரண வீட்டு பெண்கள் எப்படி இவருக்கு வாக்கு போடுவாங்க? நீ ஏன்டா செம்பு திருநான்னு கேட்டா அவன் ஏன் அண்டா திருநான்னு கேட்கிற மாதிரியே அவங்கெல்லாம் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்களே. எம்ஜிஆர் இல்லையா, கலைஞர் இல்லையான்லாம் கேட்குறாங்க. எம்ஜிஆர் மீது ஜானகி அம்மா ஏதாவது புகார் கொடுத்துருக்காங்களா? என்னை குடும்பப்படுத்திருக்கிறான்னு சொல்லியிருக்காங்களா? சம்பந்தப்பட்ட பெண்கள் யாராவது பாலியல் புகார் அளிச்சிருக்காங்களா? எனக்கு 2.5 வருஷம் ஆட்சி ஆளணும், நான் தான் துணை முதலமைச்சராக இருப்பேன் என்றெல்லாம் அடம் பிடிச்சி அந்த கூட்டணி அவர் உடைச்சிட்டார். அதற்கு பின்பு காங்கிரஸோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை அவர்கள் தொடங்கியதாக சொன்னார்கள். ஆனால் அது நடைமுறைக்கு வரவே இல்லை. அங்கும் கூட்டணி இல்லை, யாரோடையும் கூட்டணி இல்லை. திரிஷாவோடு தான் விஜய்க்கு கூட்டணி. ஒரு ஆங்கில ஊடகம் அவங்கள தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதாகவும் ஒரு சர்வதேச ஊடகத்தில் அவங்க இது குறித்து ஒரு பேட்டியை கொடுக்க போகிறாங்க. தமிழ் பெண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சங்கீதா தரப்பிலிருந்து மீண்டும் ஒரு மனு வெளிவந்திருக்கு. அதாவது விஜய் அவர்கள் அவருடைய வீட்டில், நீலாங்கரி வீட்டில் சங்கீதாவை அனுமதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த சமயத்தில் இந்த ஒரு மனு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பிரிட்டனிலே, லண்டனிலே குடியிருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர். ஏனென்றால் அவர் இலங்கை தமிழர். இலங்கை தமிழர்களாக இருக்கிறவர்கள் போர்க்காலங்களிலே இடம்பெயர்ந்து நாடு கடந்து இது மாதிரியான பல நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே ஈழத்தமிழர்கள் வசித்து வருகிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் அவங்க லண்டனில் வசிக்கிறாங்க, அங்கே குடியுரிமை பெற்றிருக்காங்க. இவரோடு ஏறத்தாழ 1999 இந்த 2026 வரைக்கும் ஏறத்தாழ 26 ஆண்டு காலம் அவரோடு குடும்பம் நடத்தி அந்த குழந்தைகளுக்காக அவங்க வாழ்ந்திருக்காங்க. குடும்பத்துக்காக அவங்க எப்படி பணிவிடை செய்தார்கள், எந்த அளவிற்கு பண்பாடோடு நடந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் எஸ்.ஏ. சந்திரசேகரும் அவருடைய துணைவியாரும் விஜயோட அம்மாவும் சோபாவும் பல முறை பல நேர்காணல்களில் பல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்திற்கு மேலே அவர் திருமணம் தாண்டிய பந்தத்தை கைவிட மறுக்கிறார். அவரை ஒழுங்குபடுத்த முடியலை. உள்ளுக்குள்ளே இருந்தே நான் ஒரு 5 ஆண்டு காலம் போராடி பார்த்துட்டேன், அவரை சரி செய்ய முடியலை. அதனால் வேறு வழி இல்லாமல் மனம் கசந்து பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது. அது ஒரு நெருக்கடியில், மன நெருக்கடியில் தான் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க லண்டன்லேருந்து கிளம்பி தமிழ்நாட்டில் இந்த கோர்ட்டில் வழக்கு முடிகிற வரைக்கும் பல வாய்தா கொடுப்பாங்க, பல பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவர்கள் தங்குவதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க விவகாரத்தை ஆகிற வரைக்குமே அவங்க விஜயுடைய மனைவி தான் சட்டப்பூர்வமாக. அவருடைய சொத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்கிறது, ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகள் இருக்குது. இவர் விஜய் மனைவியை மட்டுமல்ல, குழந்தைகளையும் அவர் கண்டுக்காமல் விட்டுருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அவருடைய மகன் ஏறத்தாழ ஒரு இளைஞனாக இருக்கான். தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன். அவன் காதலிக்க வேண்டிய வயசில் இருக்கான். மகள் வளர்ந்தவங்களா இருக்கிறாங்க, அவங்க படிப்பெல்லாம் முடித்தவங்களா இருக்காங்க. அப்போ பெண்ணுக்கு திருமணம், தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டிய வயது 52 வயது. தன்னுடைய மகன் காதலிக்கிற வயதில் ஒரு அப்பா திருமணம் தாண்டி ஒரு உறவில் நான் அப்படி தான் இருப்பேன், என்ன செய்வேன், என் மேலே நீ வழக்கு போடுறியா, நீ யாரை சந்தேகப்படுறியோ அவளை கூட்டிகிட்டு நான் மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணி நான் ஒரே காரில் இறங்குவேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என்கிற ஆணாதிக்க திமிரோடு, ஆணவத்தோடு வேணும்னே அவர் செய்கிறார். தன்னை சுற்றி ஊடகங்கள் தன்னை கண்காணிக்கிறது என்று தெரிந்த போதும் கூட எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல், எந்த வெக்கமானமுமே இல்லாமல், நீ டைவர்ஸ் பண்ணிட்டு நீ எவ்வளோ கூட வேணாலும் வாழ்ந்துக்க, அது பிரச்சனை கிடையாது. உன்னுடைய தனி மனித விருப்பம். ஒருவரை காதலிப்பது,
அல்லது கைவிடுவது, வேற வாழ்ந்து சேர்ந்து வாழ்வதா பிரிந்து வாழ்வதா என்பது தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிற போது அந்த ஜட்ஜு இதைத்தானே பார்ப்பார்ல. அப்போ உனக்கு நீ வந்து எப்படி வந்து உன்னுடைய மனதுக்குள்ள என்ன நினைக்கிற? நீ உன்னை பெரிய சூப்பர் மேனா நீ நினைக்கிறியா? திரையில வந்து நீ கதாநாயகனா இருக்கலாம், தரையில நீ சராசரி மனிதன் தானே. நீ ஒரு குறைந்தபட்ச மனிதாயமானமா அது வேணுமா வேணாமா? அதனால அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு ஆங்கில ஊடகம் வந்து அவங்கள தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதாகவும் ஒரு சர்வதேச ஊடகத்தில் அவங்க இது குறித்து அவங்க ஒரு பேட்டியை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருகிறது. அப்போ உன் வண்டவாளத்தையெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றிட்டாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? அதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. அதாவது பெத்த பிள்ளைக்கு உண்மையா இல்லை, கட்டின பொண்டாட்டிக்கும் உண்மையா இல்லை, தாய் தகப்பனுக்கு உண்மையா இல்லை, அவரோட பேசி 15 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறாரு. இப்போ அப்பனை வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி, ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஒரு சீனுக்கு வந்துட்டு போகிற ஆள்லாம் சொல்லுவாங்கல்ல சினிமாவில், ஒரே ஒரு சின்ன கேரக்டருங்க ஒரு சீனுக்கு வர்றாருங்க அப்படிமாங்கல்ல, அது மாதிரி உங்கள் அப்பா வந்து மாநாட்டில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக காமிச்சு ஒரு சீன் போட்டு அனுப்பி விட்டுருக்காரு. அப்போ முழுக்க முழுக்க அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்? ஒரு தலைவனுடைய பலம் வந்து இந்த நாட்டை ஆளலாம், அவருடைய ஆளுமை பண்பு இந்த நாட்டை ஆளலாம், அவருடைய ஆற்றல் அறிவாற்றல் வந்து இந்த நாட்டை ஆளலாம். ஒரு தலைவனுடைய பலவீனம் ஒழுக்கக்கேடு. நீ வெறும் சினிமா நடிகனாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு ரோல் மாடலாக இருக்க, நீ பல இளைஞர்கள் வந்து உன்னை பின்பற்றக்கூடியவனாக இருக்கான். நீனே சொல்கிற கோடிக்கணக்கான பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, நான் போனால் வந்து நெரிசல் வருது அப்படின்னு நீ சொல்கிற. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உன்னை பின்பற்றுகிற போது உனக்கு தனி மனித ஒழுக்கமும் இல்லை, பொது ஒழுக்கமும் இல்லை. எப்படி கரூரில் கண்ணுக்கு முன்னாடி செத்து விழுந்தவங்களை பார்த்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நீ எஸ்கேப் ஆகி ஓடுனியா, தப்பிச்சு ஓடுனியா? எப்படி அவர்களுக்கான நியாயமே செய்யலையோ, இறுதி அஞ்சலி கூட செலுத்தலையோ, நிவாரணம் தருவதற்கு கூட, இரங்கல் அறிக்கை தருவதற்கு கூட உனக்கு மனம் வராமல் நீ எப்படி தப்பிச்சு ஓடுனியோ, பொறுப்பற்றவனாக இருந்தியோ, அதே மாதிரி தான் சொந்த மனைவி கதறுகிற போது, பிள்ளைகள் எல்லாம் தனிமைப்பட்டிருக்கிற போது, அவர் மகன் வந்து மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார் என்று தகவல் வருகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ மகளிர் தினம் கொண்டாடுற, உன் மகளை விட்டு விட்டு உன் மனைவியை விட்டுட்டு பெண்களை அவமதித்து விட்டு நீ மகளிர் தினம் கொண்டாடுற. நீ எவ்வளவு பெரிய சேட்டிஸ்டார் பண்ணின. அதுதான் இயக்குனர் அமீர் வேற கேட்டிருக்காரு, அவர் ஒரு பதிவும் போட்டிருக்காரு, ஒரு ஹிட்லர் உருவாகி வருகிறாரா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவ்வளவு திமிரு உங்களுக்கு எங்கிருந்து வருது? சினிமாவில் ஜெயிக்கிறோம், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறோம், எவ கூட வேணாலும் நம்ம இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னா நீ எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வர்ற? நீ உன் சொந்த வாழ்க்கையில நீ எப்படி வேணாலும் ஜாக்கிரதையா இருந்துக்க. நீ பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குறைந்தபட்ச ஒரு ஒழுக்கம் இருக்கணும், மற்றவர்களுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், சான்றோனா இருக்கணும். நீ வந்து ஒரு பெரிய தியாகியா இருக்க வேணாம், நீ இந்த நாட்டுக்காக போராடி சிறைக்கெல்லாம் போக வேணாம், நீ ஒரு குறைந்தபட்ச மனிதனாவது இருக்கணும். நீ தலைவனா இருப்ப, நீ குடும்ப தலைவனாவே இல்லையே, அந்த நாட்டுக்கு எப்படி நீ தலைவனாகணும்னு ஆசைப்படலாம் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருகிறது. அதனால விஜயை பொறுத்தவரையில யாரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் நினைச்சபடி தான் இருப்பேன், யார் என்ன விமர்சனம் செய்தாலும் சரி நான் சித்தம் போக்கு செவ்வை போக்காக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அவர் நகருகிறாரோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வளர்க்குறது. சார் அதே மாதிரி வந்து விஜய் வந்து என்ன மிரட்டாருன்ற ஒரு விஷயமும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு மனு வந்து இன்னைக்கு வந்து இந்த மனு வந்து வெளியே வரதுக்கான காரணம் என்ன சார்? அது அவர்கள் வந்து பல வருடமாக போராடி பார்த்துட்டாங்க. அவருடைய பொது வாழ்க்கையில் அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க விரும்பியிருக்காங்க. முறையான செட்டில்மெண்ட் பண்ணி அவங்கள முறைப்படி வந்து கண்ணியமான முறையில் வந்து அந்த பிரிவை வந்து அவர் அறிவித்திருக்கணும். எத்தனையோ பேர் திரை நட்சத்திரங்களாக இருக்கிறவர்கள் வந்து ராமராஜன் நல்லினியாக இருக்கலாம், வந்து பிரகாஷ்ராஜா இருக்கலாம், எத்தனையோ பேர் வந்து கணவன் மனைவி வந்து பிரிந்து வாழக்கூடியவர்கள். கண்ணியமான பிரிவுங்கிறது பல இடங்களில் நிகழ்ந்திருக்கிறது. ஒருத்தர் மீது ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லாமலே எங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்லாம் பல பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு மோசமாக இவ்வளவு வன்மமாக என்னை வந்து கை வச்சு அடிக்கிறாரு, என்னை டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கான பணம் கொடுக்க மறுக்கிறாரு, என்னை உன்னால் என்ன செய்ய முடியும் பாருன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்கல. அப்போ சொந்த மனைவியாக இருந்தால் கூட எனக்கு யார் வேணுமாலும் நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், எனக்கு என் பின்னாடி எத்தனையோ பெண்கள் வருவாங்க. ஏன்னா பல பேர் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியாக கூட இருப்போம்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நீ ஒரு பெண்ணு ஒரு பொது வெளியில் பேசுகிற குறைந்தபட்ச நாகரிகம் வேணாமா? அப்போ இது வந்து என்ன வந்து திருமணம் கடந்த பந்தத்துக்கான கட்சி அது? நீ சொல்லு. நீ வந்து எல்லா வீட்லேயும் விஜய் இருக்கிறாரு, எல்லாரும் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாருன்னு சொல்கிற. சங்கீதா சொல்கிறாங்க என் வீட்டில் விஜய் இல்லைங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ உன் குடும்பத்திலேயே நீ விஜயா இல்லையே, நீ சரியான மனிதனாக இல்லையே. வீட்டுக்கு ஒரு விஜய் இருந்தால் இதே மாதிரி வீட்டுக்கு ஒருத்தன் வந்து பொண்டாட்டியை கை விட்டுட்டு வேற ஒருத்தியோட போகிறவனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் இருந்தால் அந்த நாடு தாங்குமா? முதல்ல யாரிடத்துலையுமே அவர் உண்மையா இல்லை. நீ வந்து உனக்காக உயிரை விடுறவனையும் நீ கைவிடுற, உன் குடும்பத்தையும் நீ கைவிடுற. நீ உச்சத்தை விட்டுட்டு வர்றேன் கேரியரில் அப்படின்னு நீ சொன்னியே. உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வர்ற, பிள்ளைய விட்டுட்டு வர்ற அப்படி நீ சொல்லவே இல்லையே. தாய் தகப்பனை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு நீ சொல்லவே இல்லையே. அப்போ வந்து என்னன்னா, இது பல பேர் என்ன சொல்கிறாங்க, இது இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது. பார்த்தீர்களா, அவர் வந்து முரசொலி செல்வம் மறைந்த போது அந்த வீட்டுக்கு வந்து துக்கம் கேட்கறதுக்கு சங்கீதா போனாங்க பார்த்தீங்களா அப்படின்னா, துக்க வீட்டுக்கு எல்லாரும் தான் வருவான். துக்க வீட்டுக்கு வர்றதை வச்சலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க தான் அது காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் என்ன சொன்னேன், திருவான்மியூர் திருமண விழாவிற்கு வந்து திரிஷாவோட விஜய் ஒரே காரில் ஒரே வண்ண உடை உடுத்தி வர்றாரு. இந்த திமுகவை செட்டிங் பண்ணி அனுப்புது, அந்த வண்டியில் ஏறி போங்கன்னு திமுககாரனை அனுப்பி வச்சான். இது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா, லாஜிக் இருக்கா? முதல்ல இப்போ தன்னை பற்றி என்ன பேசுவார்களோ என்கிற அச்சம் அவர் கிடையாது. இப்போ மிடில் கிளாஸாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான், அந்த தெருவுக்குள்ளே என்ன நினைப்பாங்க, யாரோ ஒரு பிள்ளையோட வந்து அது என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்மளை நல்லது கெட்டதில் மதிக்க மாட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் மதிக்க மாட்டாங்க, சாவு வீட்டுக்கு போனால் மதிக்க மாட்டாங்க. ஒரு ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கிறவனை சமூகம் தள்ளி வைக்கும் அப்படிங்கிற அச்சத்தில் ஆண் பெண் எல்லாருமே இன்னொருவர் நம்மளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பொது சமூகம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற கூச்ச நாச்சத்தோட தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. நீ ஒருத்தன் மட்டும் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் நீ சம்பந்தப்பட்ட அவங்க வந்து கண்ணியமாக ஒரு திரைப்பட நடிகன் தான் சொல்கிறாங்க. யார் பேரையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லலை. அவங்க கண்ணியம் கேட்குறாங்க. எனக்கு அழுத்தம் தந்தால் நான் வெளியிடுவேன் தான் சொன்னாங்களே தவிர அது யாருங்கிறத அவங்க குறிப்பிடலை. ஆனால் அதை மீறி நீ என்ன செய்கிற, யாருங்கிறது நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவ கூட வந்து இறங்குவேன், உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவருக்கு தனி மனித ஒழுக்கமும் இல்லை, பொது ஒழுக்கமும் இல்லை, அவருக்கு அரசியல் சார்ந்த அறிவே இல்லை. பிறருக்கு எப்படி வாழ வேண்டும்ங்கிறதுக்கு இந்த மண்ணிலே எத்தனை தலைவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஜீவானந்தத்திலிருந்து நல்ல அந்த சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணிலிருந்து எத்தனையோ பெருந்தலைவர்கள் வாழ்ந்த மண், தியாகிகள் வாழ்ந்த மண். நீ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆளாக இருந்து கொண்டு, தப்பான முன்னுதாரணமாக இருந்து கொண்டு சமூகத்தை வந்து தவறாக வழிநடத்தி விடுவாரோ என்கிற அச்சம் பல பேருக்கு வருது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகையுடைய பேர் வந்து வெளியே விடுவாங்க அப்படின்றது. ஏன்னா அந்த மனுவிலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வந்த மனுவை பார்த்தோமோ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மிரட்டல் விடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்போ அவங்க அடுத்த மனு வெளியிடும் போது அந்த நடிகையுடைய பேரும் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை நோக்கி தான் அவரே வந்து அந்த ஆட்டத்தில் வந்து இந்த ஆட்டத்தில் வந்து அவர் பதுங்கக்கூடிய ஆள் அல்ல, அரசியலில் தான் பதுங்குறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் பதுங்கலையே. நீ யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் எந்த திருமண விழாவுன்னு இப்போ வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரு ஏஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் சார்ந்த ஒரு குடும்பத்தினுடைய திருமண விழாவுக்கு அவர் போகிறாரு. யாராவது ஒரு கட்சிக்காரை விட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரா? கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, 3வது மாநில மாநாட்டை வந்து நான் தொடங்க போறேன்னு அவர் சொல்றாரு. எங்காவது அவர் கட்சிக்காரை விட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரா? யார் வீட்டு சாவுக்கே போறதில்லை. நீங்க அழைத்தால் தான் கல்யாண வீட்டுக்கு போகணும், அழைக்காமலே நீங்கள் வந்து துக்க வீட்டுக்கு போகணும். இதெல்லாம் மனித பண்பு. நீங்க அடிப்படையான மனித பண்பையை நீங்க வந்து பின்பற்றலை. அதனால அவங்க வந்து இந்த நேரத்தில் ஏன் சொல்றாங்க அப்படி, சில பேர் உள்நோக்கம் கற்பிக்கிறான். இந்த நேரத்தில் ஏன் அப்படி சொல்றாங்க, தேர்தல் காலத்தில் எதுக்கு இந்த வழக்கு வருது? அது நீ குடும்பம் ஒழுங்காக நடத்தியிருக்கணும், நீ ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கணும், உன்னுடைய மனைவி மக்களுக்கு நீ உண்மையாக வாழ்ந்துருந்தா தான் அவங்க புகார் அளிக்காமல் இருப்பாங்க. நீ தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு அவங்க ஏன் அப்படி இருக்காங்க இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கறது மூலமாக விஜயுடைய இமேஜ் தான் அது ஒரே ஒரு அரசியலுக்கு வந்து அந்த பில்டப் மட்டும் தான் காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கு அந்த இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. இனி சாதாரண வீட்டு பெண்கள் வந்து எப்படி வந்து இவருக்கு வாக்கு போடுவாங்க? இவர் என்ன செஞ்சுருக்கணும், குறைந்தபட்சம் பொது வாழ்க்கைக்கு வருகிறோம், நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி செய்து விட்டாது வரணும். கடந்த காலத்தில் பிளேபாயாக இருந்திருந்தா அதை சரி செய்து விட்டாது வரணும். நான் அப்படி தான் இருப்பேன், நீ என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அதனால் இதற்கு மேலே அவங்க எப்படி இதை பொறுத்துக்குருவாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சாதாரண பொதுமக்களாக இருக்கிறவங்க, சாமானியர்களாக இருக்கிறவங்களே இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவருடைய மனைவிக்கு அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், அவருடைய மகனுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை தரும், அவருடைய மகளுக்கு எப்படிப்பட்ட மன உளைச்சலை தரும். அப்போ நீ குடும்பத்தை கதற விட்டுட்டு நான் அப்படி தான் இருப்பேன், நான் முதலமைச்சராவேன் நேரடியாக, எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்கிறேன்னா இது ரொம்ப வெட்ககரமானதாக நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் வந்து இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதில் வந்து இதை பற்றி பேச அவசியம் இல்லைன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்தினால அரசியல் ரீதியாக அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் இருக்கும் இல்லை? அதில் என்ன செய்கிறாங்கன்னா, தாவேக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க தனி மனித வாழ்க்கையில் வந்து இதற்கு முன்னாடி தலைவர்கள் யாரும் இப்படி இருந்தது இல்லையா,
என்று பிறருடைய தவறுகளை தன் தவறை சுட்டி காட்டுற போது நீ ஏன்டா செம்பு திருண்ணன்னு கேட்டான், அவன் ஏன் அண்டா திருண்ணான்னு கேட்குற மாதிரியே அவங்களுடைய மற்றவர்களுடைய தனிமனித வாழ்க்கையை வந்து முன்வைத்து அவங்கெல்லாம் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்களே, எம்ஜிஆர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க, கலைஞர் இல்லையான்லாம் கேட்குறாங்க. எம்ஜிஆர் மீது ஜானகி அம்மா ஏதாவது புகார் கொடுத்துருக்காங்களா, என்னை கொடுமைப்படுத்திருக்கிறான்னு சொல்லியிருக்காங்களா, வழக்கு மன்றத்துக்கு போயிருக்காங்களா? அவங்க குடும்ப அமைப்பு சிதையாமல் இருந்துச்சு. குடும்பத்துக்கு அவர் உண்மையாக இருந்து கொண்டு அவர் வேறொரு வாழ்க்கையில் இருந்தாரா இல்லையாங்கிறத சம்மந்தப்பட்ட பெண்கள் யாராவது பாலியல் புகார் அளிச்சிருக்காங்களா, என்னிடத்துல அத்துமீறலாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அவங்க எதுவுமே கிடையாது. கலைஞர் முறைப்படி திருமணம் தான் செஞ்சுருக்காரு. அவருடைய முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க, அதுக்கு இரண்டாவது மனைவி திருமணம் செய்தார், இன்னொரு திருமணமும் அவர் செய்தார், துணைவின்னு சொன்னார். ரகசியமாக யாருமே வந்து இரண்டாவது வாழ்க்கையை வாழலை. பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களிடத்துல எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். உங்களை இன்னொருவன் குற்றஞ்சாட்டக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஒரு நாள் போகவே கூடாது. அதுதான் அடிப்படையான மாண்பு. அதனால் அவருக்கு பிற தலைவர்களுடைய தவறுகளை ஒப்பிட்டு நான் அது மூலமாக நாங்கள் வந்துடுவோம்னா அவங்க வந்து மக்களுக்கு செய்த சேவை என்ன, அவங்களுடைய ஆளுமை திறன் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. நீ வந்து ஒரு மாதத்தில் 10-15 நாளைக்கு ஒரு முறை வெளியில் வந்து ஒரு மாதத்தில் மொத்தம் 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ தான் அவர் வந்து மக்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறார். மிச்ச நேரம்லாம் நம்ம பில்டப் வந்து ஓஞ்சு போயிடும். நேரடியாக எல்லா ஊருக்கும் போயிட்டோம்னா நான் முதலமைச்சராக்குங்க எல்லா கிராமத்துக்கு வர்றேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. நேரில் வந்துட்டா அவர் மீதான வியப்பு திருந்து விடும், அந்த பிம்ப அரசியல் கலைந்து விடும் என்கிற அச்சத்தில் அவர் அப்பப்போ சீன் காட்டுறாங்க. ஒரு முறை அப்படி வெளியே காட்டுறாங்க, அப்புறம் மறுபடியும் மறைச்சி வைக்கிறாங்க, மறுபடியும் காட்டுறாங்க. இது எவ்வளோ நாள் நீடிக்கும்? ஏன்னா இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 5000 பேருக்குள்ளே தான் கூட்டம் நடத்துகிறாங்க. முன்பெல்லாம் வந்து அப்படியே கட்டுக்கடங்காமல் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இமேஜ் குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு கட்சி கூட அவருடைய தேர்தல் அரசியலை நோக்கி வரவே இல்லை. அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பேராசையின் காரணமாக கூடுதல் சீட்டு தரம்னு சொன்னவங்ககிட்ட எனக்கு வந்து 2.5 வருஷம் ஆட்சி ஆளணும், நான் தான் துணை முதலமைச்சராக இருப்பேன் என்றெல்லாம் அடம் பிடிச்சி அந்த கூட்டணி அவர் உடைச்சிட்டாரு. அதற்கு பின்பு காங்கிரஸோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை அவர்கள் தொடங்கியதாக சொன்னார்கள். ஆனால் வந்து அது நடைமுறைக்கு வரவே இல்லை. அது திமுகவில் கூடுதல் சீட்டு 25 சீட்டு வாங்கின காங்கிரஸ் கட்சி 28 சீட்டாக மாற்றிக்கிறதுக்கு தான் பயன்பட்டதே தவிர இந்த பூச்சாண்டி வரேன்னு பிள்ளைக்கு சோறு விட்டுவாங்கல்ல கிராமங்களில், அது மாதிரி தான் நடந்துச்சே தவிர பூச்சாண்டி வாட்டுக்கு போயிட்டான். அங்கும் கூட்டணி இல்லை, யாரோடையும் கூட்டணி இல்லை. திரிஷாவோடு தான் விஜய்க்கு கூட்டணிங்கிற மாதிரி அரசியல் கூட்டணியே இல்லாத ஒரு நிலைமையை அவருக்கு அவரே உருவாக்கிக்கிட்டார். முறையான பேச்சுவார்த்தை கிடையாது. டிடிவி தினகரன் தொடக்கத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார், ஆனால் அவர் கூட்டணிக்குள்ளே வரல. ஓபிஎஸ் வருவாரா என்று பேசப்பட்டது, அவர் கூட்டணிக்குள்ளே வரல, அவர் திமுக போயிட்டார். யாருமே வரல. இந்த வினாடி வரைக்குமே ஒரு கட்சி கூட, ஒரு லெட்டர்பேடு கட்சி கூட பனையூர் பங்களா பக்கம் போகவே இல்லை, யாருமே கூட்டணிக்கு வரவே இல்லை. அதனால் அவருக்கு அரசியல் ரீதியாக அரசியல் தெரிந்தவர்கள் அனுபவப்பட்டவர்கள் யாருமே இவர் ஒரு பெரிய தலைவராக யாரும் கருதலை. கருதி இருந்தால் விசிகா வந்திருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கலாம், அல்லது வந்து பண்ருட்டி வேல்முருகன் மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்திருக்கலாம். எந்த கட்சியுமே அவர் இருக்கிற திசை பக்கமே யாருமே கால் எடுத்து வைக்கலையே, யாருமே அந்த பக்கம் போகலைங்கிறப்ப அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறது நமக்கே நன்றி சார்.